Hi friends, it's your Aari Wings World. So இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் பிரைடல் ஸ்லீவ் வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து டேப் எடுத்துக்கலாம். ஸோ ப்ளவுஸோட கீழே அகலம் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 9.5 இன்ச்சு சரிங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி கரெக்டாக 9.5 இன்ச்சுக்கு வச்சுட்டு அப்புறம் வந்து ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து 9.5 இன்ச்சு. ஸோ சைடு வந்து பார்த்திங்கன்னா 7, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 7, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து கை மார்க்கிங் வந்து ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து ப்ரீஃபாக கையில் வந்து எப்படி மார்க்கிங் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் ப்ளவுஸ் மார்க்கிங்கில் போய் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள் சரியா. ஓகே, ஸோ பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா குட்டி பார்ட்ரு வந்து பண்ண போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு பார்ட்ரு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து அழகாக நான் என்ன பண்ணுறேங்கிறத மட்டும் லைட்டாக வந்து கவனிங்க. இப்போ அதே மாதிரி இங்கேருந்து ஒன்று, அதுக்கப்புறம் இந்த சைடு ஒன்று, அப்புறம் இங்கிட்ட ஒன்று, அவ்வளோதான். ஸோ இங்கிட்ட இருந்து ஒன்று, அதுக்கப்புறம் இங்கிட்ட இருந்து ஒன்று, அப்புறம் இந்த மாதிரி லைட்டாக இப்படி வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எப்படி வந்து டிசைன் பண்ண போகிறோங்கிறத நான் இனிமேல் சொல்கிறேன். லைட்டாக இந்த மாதிரி ஜஸ்ட்டு மார்க்கிங் மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டாவே போதும். ஜஸ்ட்டு பெண்ட் பண்ணி கொண்டு வந்து அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒன்று, அப்புறம் இங்கேருந்து ஒன்று, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பெண்ட் பண்ணி லைட்டாக வந்து போட்டாவே போதும். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் இப்போ இந்த மாதிரி ரவுண்டு ஸ்டோன் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டு ஸ்டோன் எடுத்துக்கோங்க. 4 mm வந்து சைஸு. ஸோ லைட்டாக இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி சும்மா அப்படி பெண்ட் பண்ணி இங்கிட்டேருந்து இங்கிட்ட ஒன்று, இங்கிட்டேருந்து இப்படி கொடி மாதிரி போகிற மாதிரி வச்சுக்க வேண்டியதான். இப்போ இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த ஸ்டோனு, இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த ஸ்டோன், அவ்வளோதான். ஸோ மேலே சென்டரில் அதே மாதிரி இதோட சென்டரில் இந்த இடத்துல ஒன்று, அதுக்கப்புறம் இந்த பக்கத்து ஒன்று, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஈக்குவலாக இது வந்து மூணுமே வந்து சமமாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இது ரெண்டுக்கும் இடையில இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாட் பண்ண போகிறேன். ஸோ இதை பார்த்தாவே உங்களுக்கு இவ்வளோ மைல்டாக வந்து பண்ணி இந்த அளவுக்கு ஒரு கிராண்டாக டிசைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ எடுத்தோடனே இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம பெரிய லெவலில் ட்ரேசிங் காமிச்சா அதில் ஒர்க் பண்ண சொல்லி கொடுத்தோம்னா ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நான் இப்போ எப்படி வந்து ஒரு சூப்பர் ட்ரேசிங்கும் பண்ணி ப்ளவுஸும் பண்ணணும்னு தான். ஸோ இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, நல்லா நிறைய அப்ளை பண்ணிக்கோங்க. சென்டர் பார்ட்டில் மட்டும் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். எப்பயுமே நம்ம ஒர்க் பண்ணும் போது டைமிங் வந்து எந்த அளவுக்கு சேவ். ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டோன் வச்சுக்க போகிறேன். அதுக்குள்ளே நம்ம கீழே ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இந்த பாருங்கள், நீடிலோட பேக்கில் லைட்டாக அப்படி ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி இப்படி லைட்டாக தொட்டு வச்சாவே போதும், அழகாக ஒட்டிடலாம். ஓகேயா? ஓகே, ஸோ இது வந்து காயட்டும். காயிற வரைக்கும் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஜரி வந்து எடுக்க போகிறேன். ஜரி இந்த இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜரியில் செயின் ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்பயும் போல் கீழே மட்டும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சரியா. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எடுத்துட்டு ஜரியில் டபுள் லைன் வந்து போட போகிறேன். ஸோ மேபி நீங்கள் த்ரெட்டில் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஜரியில் டபுள் லைன் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ கீழே ஜரியில் மட்டும் டபுள் லைன் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இதை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம ஆரி விங்ஸ் வேர்ல ஆன்லைன் கிளாஸஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மேபி நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆரி மெட்டீரியல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும்னாலே எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இதை ஃபுல்லாக நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஜரி ஸ்டார்ட் பண்ணி 2 லைன் முடிச்சுட்டு நாட் பண்ணிட்டேன். இன்னும் ஸ்டார்ட் பண்ணாலும் நாட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து எடுத்துகிட்டு ஜரியை ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சுகர் பீடை இந்த மாதிரி நீடில் லோட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி
ரெண்டு ரெண்டாக வச்சு ஃபஸ்ட் லைன் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ சுகர் பீடில் அழகாக கொடுக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் காஸ்ட்லி லெவலாக வந்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து த்ரெட் லோடும் கூட போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து சுகர் பீடில் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டோனும் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சிட்ருக்கு. நம்ம வந்து செகண்ட் எடுக்க போகிறோம் இப்போ. ஓகே, செகண்ட் லைன் எடுத்துகிட்டு 4 நம்பர் பீடு வச்சு செகண்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி காப்பர் கலர் வச்சு நான் வந்து செகண்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து ஒன்று ஒன்றா ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். அப்படிங்கிறப்ப வந்து எப்படி யூனிக்காக வேணுமோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து நம்ம கரெக்டான பட்ஜெட் லெவல், அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா கிராண்டாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா இன்னமும் வந்து பட்டையாக கிராண்டாகவும் கொடுக்கலாம். ஸோ இல்லை எனக்கு வந்து 3 லைன்ஸில் போதும், 2 லைன்ஸில் போகணும் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை நமக்கு பார்டரே இல்லாமல் ஜரி கோட்டிங் மட்டும் கொடுத்தும் வந்து கொடுக்கலாம். வந்து ப்ரைஸ் வேரியேஷனை பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா? ஓகே, இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து நான் செகண்ட் லைன் 4 நம்பர் பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் லைன் நம்ம வந்து 4 நம்பர் பீடில் முடிச்சிட்டோம். தேர்ட் லைன் கொடுக்க போகிறேன். தேர்ட் லைன் வந்து சுகர் பீட்லேயே வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அழகாக ரெண்டு ரெண்டாக எடுத்துகிட்டு பீட்லேயே கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு இதோடையே நீங்கள் அதோடையே கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து மொத்தம் வந்து 4 லேயர் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் நல்லா லுக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாக கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஓகேவா? வீட்லேயே வந்து தேர்ட் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறணும். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ரெண்டு ரெண்டாக வச்சு நீட்டாக நெருக்கமாக வச்சு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தேர்ட் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஃபோர்த் லைனுக்காண்டி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு வீட் பீட் இருக்கு இல்லையா, அந்த வீட் பீடை ஃபோர்த் லைன் வந்து கொடுக்க போகிறேன். ஒரு ஒல்லியாக இருக்கிற சைடுலேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ வரிசையாக வீட் பீடு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வரிசையாக வச்சு தைச்சிட்டு போகிறோம். குண்டாக இருந்து ஒல்லி அதே மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து ரைட் ஹேண்ட்ஸுக்காண்டி நம்ம வந்து மேலே குண்டாக இருந்து ஒல்லியாக கொண்டு வர மாதிரி கொண்டு வரோம். ஸோ மேபி வந்து லெஃப்ட் ஹேண்டாக இருந்தால் இப்போ எப்படி கொண்டு வரணும்னா இந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கம் மேலே குண்டாக இருந்து ஒல்லியாக அந்த மாதிரி அப்படியே மாற்றிக்கோங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை மறந்துடாதீங்க. யூனியனாக ஒரே மாதிரியாக இருக்கும். சரியா? ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து வரிசையாக ஒன்று ஒன்றா வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நார்மல் வீட் பீட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் கிடையாது. நார்மல் வீட் பீட்னா ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. ஸோ இது வந்து ஒரு சைடு ஃபேட்டியாகவும் ஒரு சைடு ஒல்லியாகவும் இருக்கும். அப்படி அந்த யூனியனிட்டி வந்து நம்ம கரெக்டாக போடலாம் அப்படின்னா கொஞ்சம் மாறி போயிடும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி அடுத்த லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ பார்டர் அப்படிங்கிறப்ப இதை நான் 4 லைன் தான் நான் வந்து கொடுக்குறேன். இதை 4 லைன் கொடுத்தது. சரியா? ஓகே, ஸோ நம்ம பார்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், பார்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து சுகர் பீட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அழகாக ரெண்டு ரெண்டாக வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி இதை சுற்றி சுற்றி ரெண்டு ரெண்டாக வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும்.